ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். சொல்கிறா தம்பி, ஏன் அவனை கொலை பண்ண? நாங்கள் தேடி கிடைக்காதவன் உனக்கு எப்படி கிடைச்சான்? அவனை இவ்வளோ கொடூரமாக கொலை பண்ணுற அளவுக்கு அவன் மேலே என்னடா கோபம்? தோபரா தம்பி, எனக்கு பொறுமலாம் ரொம்ப கம்மி. உன்னை ரொம்ப நேரம் உட்கார வச்சுலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்க மாட்டேன். சொல்கிறா, ஏன்டா அவனை கொலை பண்ண? வெத்தல போட்ட சோக்குல மூக்குல அட வந்து ரத்தம் இன்னும் அடிச்சு ஷேவ்ல பேத்துருவான். கொலை பண்ணிட்டு கூலா உட்காந்து பாட்டு பாட்டு நிற்கிற. சொல்றா, யாரா யாரா அவனை கொலை பண்ணது? அர்ஜுனன். யாரு? அர்ஜுனன் யாரு? கதையை தொடங்கலாமா சார்? என் பேர் ரஞ்சித். நான் செகண்ட் இயர் பிகாம் படிக்கிறேன். இவர் எங்கள் அப்பா அர்ஜுனன். இவங்க தான் என் அம்மா கவிதா. மணி என்ன ஆகுது? இன்னும் ஆளக்கான 2 பேரையும் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியலையே. இப்போ பாரு இதுகளை. மணி என்ன ஆகுது? இன்னும் 2 பேர் தூங்குறத பத்தியா? 2 தடிமாடு மாதிரி. தம்பி தம்பி சீக்கிரம் ஏந்திருப்பா, மணி ஆகுது. ஏந்திரு தம்பி, ஏந்திரு, சீக்கிரம் ஏந்திருங்க 2 பேரும். என்ன பண்றீங்க? மணி என்ன ஆகுது? இன்னும் தூங்கிட்டு இருக்கிறீ? ஏந்திருங்க, ஏந்திரு. இந்த வீட்டில் எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். துவைக்கிறதுலேருந்து எல்லாம் மடித்து வைக்கிறது, ஆக்குறது, எல்லாம் வடித்து கொட்டுறதுக்கு, அப்பனை புள்ளிக்கு தூங்குறது தான் வேலை. எல்லாம் என் தலை எடுத்து இதுங்க வடித்து கொட்டி கொட்டி நல்லா தூங்கி எழுந்து நல்லா சோத்தில் கை வச்சா என்ன வாழ்க்கை இது? எங்கள் அம்மா நானும் எங்கள் அப்பாவும் செய்கிற சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவாங்க. இந்த காஃபிலாம் இல்லையா? ஆமாம், பொழுது வரைக்கும் தூங்குறீங்க. அப்பனை பிள்ளைக்கும் உங்களுக்கு காப்பி ஒரு கேடு. கோச்சி உடைச்சல மாமாவுக்கு காஃபி எடுத்துருவாடா. போங்க, எடுத்துகிட்டு வரேன். ஆனால் என்ன, எங்கள் அப்பா கொஞ்சம் ரொமான்டிக்ன்றதுனால எங்கள் அம்மாவை பேசியே கரெக்ட் பண்ணுறாரு. ஐயே பலா போன போயிடுவோம். காலங்கத்தி நல்ல ஒரு பாட்டு போனால் பார்த்தியா? ராஜா சார் பாட்டுனா விரும்பி பார்ப்பேன். அதையும் போட மாட்டானுமோ இந்த டிவியில். எங்கள் அப்பா தினமும் நியூஸ் படிப்பார். அதுவும் அடித்தட்டு மக்களுக்கு நடக்கிற கொடுமைகளை எங்கள் அப்பாவால் தாங்கிக்கவே இருங்க இருங்க, எனக்கு ஸ்கூல் டைம் ஆயிடுச்சு. எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்க வேண்டியது. மேடம் ஸ்கூலுக்கு போகணுமா வேண்டாமா? இந்த பேக்கை தூக்கிட்டு போகிறதுக்குள்ளே 2 மூட்டையே தூக்கிட்டு போயிடலாம் போல. ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்குறாங்களா? மா போயிட்டு வரமா? என் தங்கச்சி ஹாசினி.
10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். சரியான வாளு. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கல் என்ற கிராமத்தில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் வசித்து வருகிறார்கள். அவர் குடிக்கும் குடிநீரில் மலத்தை கலந்துள்ளார்கள். அடா பாவிகளா, குடிக்க தண்ணீரோட வந்து மலத்தை கலறீங்களாடா. பாய்ப்பா. பாய்மா. அப்பாப்பா ஸ்கூலில் ட்ரிப் போகிறாங்கப்பா, எல்லாரும் ஃபீஸ் கட்டிட்டாங்கப்பா. அப்படியாம்மா, 2 நாள் பொறுத்துக்குமா, வந்து நேராக அந்த ஸ்கூலில் வந்து கட்டிடுறேம்மா. சரிப்பா, பாய்ப்பா. பாய்மா. சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா அனாத ஆசிரமத்தில் தான் வளர்ந்தார். அவருக்கு அப்பா அம்மான்னு யாருமே கிடையாது. எங்கள் அம்மாவும் அப்பாவும் ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எங்கள் அம்மா வீட்டில் எங்கள் அம்மாவை தண்ணி தெளித்து விட்டாங்க. ஆனால் அவங்க 2 பேருமே அதை நினச்சி ஃபீல் பண்ணதே கிடையாது. எப்பயுமே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ரொம்ப ஹாப்பியான ஃபேமிலி. அண்ணே ஒரு டீ ஒன்று போடுங்க. இதான் போடுறேண்ணே, உட்காருங்கண்ணே. ஒரே குடும்பத்தில் தாய் தந்தை மகன் வெட்டி கொலை. என்னையா இது? நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்களுக்கு சராமரி வெட்டு. பள்ளியில் பெண் ஆசிரியை கழுத்தறுத்து கொலை. பேப்பரை திறந்தாலே வெட்டு குத்து கொலை கற்பழிப்பு. இந்த போலீஸ்காரங்க பையில தான் என்னதான் பண்ணுறாங்கன்னே தெரியலையே. அடையாண்ணா, தினைக்கும் இதே பொழப்பாக தான் நடக்குது. ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து செத்தே பிழைக்கத்தான் இருக்குது. என்னன்னு சொல்கிறீங்க? இங்கே ஏதாவது பிரச்சனையா? 2 நாளைக்கு முந்தி கூட நம்ம டீ கடை பக்கத்தில் ஒரு ஆளை கொடூரமாக வெட்டி போட்டிருந்தாங்க. இதோட இது 2வது கொலை. இந்த மாதிரி கழுத்தறுத்து போட்டு போயிடுறாங்க. என்னென்ன சொல்கிறீங்க? ஏதாவது வந்து கும்பலாக வந்து வெட்டி போட்டிருப்பாங்களா? அடையாண்ணா, நீங்கள் வேற எவன் பண்ணுறானோ தெரியல, எதுக்கு பண்ணுறானோ தெரியல. ஏய் என்னப்பா நீ இங்கே தான் ரொம்ப நல்லா கடை வச்சிருக்க, உனக்கு தெரியாமல் இருக்குமா? சும்மா சொல்லுப்பா. நான் என்ன பொய்யா சொல்கிறேன்? நடந்தது தான் சொல்கிறேன். யார் என்னன்னு தான் ஒன்றும் தெரியல. நீ சொல்கிறத பார்த்தா ஏதாவது பைத்தியக்காரனாக இருப்பான் போல. ஆமாண்ணே, அவன் வெட்டி போட்ட முறையே வெறித்தனமாவில் இருக்குது. இவனெல்லாம் போலீஸில் பிடிச்சி குத்து நல்லா உதையோன்னு உதைச்சி தூக்கில் போட்டே கொள்ளணும்ண்ணே. என்னப்பா இது? சரி, ஏன் இதை பற்றி காலையிலே பேசிக்கிட்டு? இந்தாப்பா நீ பொழப்ப பாரு, நான் கிளம்புறேன். நன்றிண்ணே. இதெல்லாம் நீங்கள் பெருசாக மனசில் நினைக்காதீங்க. அடிக்கடிக்கு கடை பக்கம் வாங்க. எஸ்ஐ சோழன் ரிப்போர்ட்டிங் சார். சொல்லுங்கள் சோழன். அந்த டீ கடை விசாரிச்சேன் சார். என்ன சொல்கிறாங்க? அவங்களுக்கு வந்து இந்த கொலையை பற்றி பெருசாக ஒன்றும் தெரிலன்றாங்க சார். அப்படியா? ஆமாம் சார். என் விசாரணைப்படி கொலை செய்யப்பட்டவன் ஏழ்மையானவனும் கிடையாது, அரசியல்வாதியும் கிடையாது, குறிப்பாக சொல்லணும்னா தாழ்த்தப்பட்ட சமுதாயமும் கிடையாது. டெட் பாடியை விசாரணை செய்ததில் அவன் ஒரு அனுபவம் வாய்ந்த கொலைகாரன் மாதிரி தான் சார் தெரியுது. கிளாட் மிஸ்டர் சோழன், கீப் ரிசர்ச் ஆன் இட். இதோட எனக்கு தெரிஞ்சு இது 2வது கொலை. எனக்கு என்னவோ மென்டலி அஃபெக்ட் ஆன பர்சன் தான் இந்த கொலையெல்லாம் பண்ணுறானோன்னு டவுட்டாக இருக்குது. இந்த கொலைகள்லாம் மேலும் மேலும் நடக்காமல் நம்ம தடுக்கணும். நீங்கள் விசாரணையை உடனே டைட் பண்ணுங்கள். கொலை பண்ணுறது யாராக இருந்தாலும் சரி, அவங்கள விட்டுறக்கூடாது. ஐ எம் ஷுர் சார், இட் இஸ் மை டியூட்டி. தேங்க்யூ சார். சின்ன வயசுலேருந்தே எனக்கு கதை எழுதுகிற பழக்கம் இருக்குது. லைக் எப்படின்னா, நம்ம சொசைட்டியில் நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமோ இல்லை கொடுமையான விஷயமோ அதை கதையாக எழுதி வெளியிடுறது தான் நம்ம வேலை. கொஞ்சம் மொக்கையான வேலை தான், ஆனால் நம்மளுக்கு இதான்ப்பா இன்ட்ரெஸ்ட்டு. அதை பற்றி என் ஃப்ரெண்டு குணா கிட்ட விசாரிப்பேன். குணாவோட மாமா போலீஸாக இருக்கிறதுனால அதை பற்றி எனக்கு விசாரிக்க ரொம்ப வசதியாக இருக்கும். அப்படி நாங்கள் விசாரிக்கும் போது தான் சமீபத்தில் நிறைய பேர் மர்மமான முறையில் காணாமல் போயிருக்காங்கன்ற விஷயம் எங்களுக்கு தெரிய வந்தது. ஈவன் அவங்க உயிரோடு இருக்காங்களான்னு கூட எங்களுக்கு தெரியாது. போலீஸ்க்கு ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல. பட் அக்கார்டிங் டு அவர் ரிசர்ச், காணாமல் போனவங்க வயசு ஒரு 35 to 55 வயசு ரேஞ்சில் தான் இருக்குது. சின்ன பசங்க யாருமே இதில் இன்வால்வ் ஆகலன்னு தெரியுது. அவங்க ஃபேமிலியை விசாரித்தோம், பட் நோ யூஸ். ஆனால் ஒரே ஒரு குழு இருக்குது, காணாமல் போனவங்க யாரும் ஏழை கிடையாது. இப்போ என்ன சொல்ல வரக்கணும் தெரியல ரஞ்சித்து. எதுக்காக வேணாலும் இருக்கலாம், பணத்துக்காக இருக்கலாம், இல்லை பழி வாங்கிறதுக்காக இருக்கலாம்,
இல்லை ஏதோ ஒரு கில்லர் அவனோட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், மன திருப்தி, அதுக்காக கூட இருக்கலாம். பட் நாட் ஷியோர். இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா குணா? என்னென்னவோ சொல்கிறேன், நம்ம ஊரில் அதெல்லாம் நடக்குமா? ஏன் நடக்காது? இப்போல்லாம் காரணமே இல்லாத விஷயத்துக்கு தான் அடிக்கடி கத்தியை தூக்குறாங்க. எனிதிங் will happen at any time. நல்ல டாப்பிக்காக இருக்கு குணா. வில் ரிசர்ச் அபவுட் இட். இதை விட்டுறக்கூடாது. ம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே அம்பேத்கர்னா ரொம்ப உசுறு. நான் எப்பயுமே அம்பேத்கர் சிலைக்கிட்ட தான் போய் உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன். அப்படி ஒரு நாள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் போது தான் என் அம்மா கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ஐயோ, யாரோ விழுந்து கிடக்குறாங்களே, யாருன்னு வேற தெரியலையே. முதல்ல போய் ஆயிட்ட சொல்லுவோம். ஆயா, ஆயா, என்னப்பா ஆச்சு? யாரோ குளத்தாண்ட விழுந்து கிடக்குறாங்க ஆயா. யாருப்பா விழுந்து கிடக்குறது? எங்கப்பா விழுந்து கிடக்குறாங்க? ஐயோ ஐயோ, ஓடியாங்களே ஓடியாங்களே, எல்லாம் ஓடியாங்களே, எல்லாம் ஓடியாங்களே, குளத்துல விழுந்து கிடக்குறாங்களே, ஓடியாங்களே ஓடியாங்களே. ஆனால் அப்போது நான் எதுவுமே தெரியாமல் கேஷுவலாக பைக் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்தேன். பார்க்காதப்பா, பார்க்காதப்பா, முள்ளு பார்க்காதப்பா, 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 வேணாம்பா, பார்க்காதப்பா. அம்மா முள்ளு பார்க்காதப்பா, பார்க்காதப்பா. நவருங்கம்மா, அழுகுது பாரு. எவ்வளோ நேரம் அழுதுகிட்டே இருப்பீங்க? பாடி எடுக்கணும்ல, நவருங்க. இந்த குளமலை யாருக்காவது சந்தேகம் இருக்குங்களா? ஐயா, என்னை சொந்த மகன்னு சொல்லிக்க யாருமே இல்லைங்க ஐயா. நான் சின்ன பிள்ளைந்து அனாதாசனையாக வளர்ந்தேன். அவள் வீட்டை விட்டு ஓடி வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஐயா. அவனுக்குன்னு யாரும் இல்லை, எனக்குன்னு யாருமே இல்லைங்க ஐயா. அப்படி அந்த தெய்வத்தை கொண்டுட்டாங்க சாமி, அப்படி அந்த தெய்வத்தை கொண்டுட்டாங்க சாமி. என் பொண்ணாண்ட கொண்டு தூக்கில விடுங்க ஐயா, தூக்கில விடுங்க ஐயா. எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க ஐயா.
மேடம் யாருப்பா உங்களுக்கு என்ன வேணும்? அம்மா, கவிதா அவங்களோட டெட் பாடி ரிப்போர்ட் என்னாச்சு ஓ மேடம்? கவிதா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டா? போலீஸ் அதை கலெக்ட் பண்ணி உங்ககிட்ட சொல்லுவாங்கப்பா, வெயிட் பண்ணுங்க. மேம் எங்கள் அம்மா இறந்துருக்கு, எங்ககிட்ட எதுவுமே சொல்லாமல் போலீஸ்கிட்ட போய் சொல்கிறேன்னு சொல்கிறீங்க. இது எந்த விதத்தில் மேம் நியாயம்? எங்களுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குப்பா, அதை மீறி நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. போலீஸ் ஃபர்தராக உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க, நீங்கள் அவங்கள போய் பாருங்கள், அவங்க என்ன டீட்டெயிலும் உங்ககிட்ட சொல்லுவாங்க. எங்ககிட்ட எதுவுமே சொல்லலை மேடம். யாருமே எதுவுமே சொல்லாத போது நாங்கள் என்ன மேடம் பண்ண முடியும்? ஏதோ கொலை பண்ணிட்டேன்னு சொன்னாங்க, நாங்கள் வந்து பார்த்தோம், பாடியை வச்சாங்க, அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லலை மேடம். ஒன்றுமே சொல்லலை மேடம், எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது மேடம். பாடியை வச்சாங்க போனாங்க, எதுவுமே சொல்லலை மேடம். எங்கள் அம்மாவுக்கு நான் கொல்லி கூட வைக்கல மேடம், நான் கொல்லி கூட வைக்கல மேடம். எனக்கு உண்மை தெரிஞ்சவங்க மேடம், எனக்கு யார் பண்ணாலும் தெரிஞ்சவங்க மேடம். நான் போக மாட்டேன் மேடம். ஓகேப்பா ரிலாக்ஸ்ப்பா, அழுவாதப்பா. நீ இவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கறதால நான் உனக்கு சொல்கிறேன்ப்பா, இது சூசைட் கிடையாது. யாரோ உங்கள் அம்மாவை கொலை பண்ணியிருக்காங்கப்பா. கழுத்தை கத்தியால் அறுத்துட்டு செஸ்ல ஆழமாக 4 தடவை குத்திருக்காங்க. இது சாதாரண மனுஷன் கொலை பண்ண மாதிரி தெரியல. ரத்தத்திலேயே கொலவெறி ஊர்ன ஒரு ஆளால் மட்டும்தான் இந்த அளவுக்கு கழுத்தை ஆழமாக கட் பண்ண முடியும். ஸ்பாட்லேயே உங்கள் அம்மா அங்கே இறந்து போயிருக்காங்கப்பா. இதே மாதிரி கேஸ் போன வாரம் எங்களுக்கு ஒன்று வந்துச்சு. அந்த கொலை மாதிரியே தான் இந்த கொலையும் நடந்திருக்கு. இந்த 2 கொலையும் ஒரே ஆளு தான் ஒரே மெத்தட்லேயே பண்ணியிருக்கான். அது எப்படி மேடம்? மேடம் எங்கள் அம்மா வேலைக்கு கூட போகிறதில்ல மேடம், வீட்டு வேலை வீட்டில் தான் ஹவுஸ் ஒய்ஃப் மேம் எங்கள் அம்மா. எனக்கு ஒன்றுமே புரியல மேடம், ஒன்றுமே புரியல மேடம். யார் மேடம் கொலை பண்ணியிருப்பா? தெரியலப்பா, போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்க என்னன்னு பார்த்துட்டு உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்கப்பா. ஏப்பா அழுவுறீங்க? ஏமா அழுவுறீங்க? ஏன் அழுவுறீங்க? அம்மா மீதி வந்து போயிட்டாவ, அதுக்காக என்ன பண்ண முடியும்? அழுவாதீங்கப்பா, அழுவாங்களே சொல்லலாம். அப்பா நான் இருக்கும்போது கவலைப்படுறீங்க, அழுவாங்க. நான் இருக்கிறேன் லாஸ்ட் நல்ல மாதிரி படிக்க வைக்கிறேன். அழுவாங்க சொல்ல, அழுவாதீங்க. அப்பா நான் இருக்கிறேன், அழுவாதீங்க. எங்கடா இருக்க? அப்பா கூட இருக்கேன்டா. நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன், நீ வீட்டில் இரு. சரி, நான் நம்ம பார்க்குக்கு வந்தேன். இங்கே உங்கள் அம்மா எப்படி கொலை செய்யப்பட்டாங்களோ அதேமாதிரி ஒரு பாடி இருக்குடா. நீ உடனே வா. வரேன்டா. அப்பா அதோ போயிட்டு வந்துடுறப்பா. யாருப்பா சொல்லிட்டு போப்பா. எப்பா டேய் அதே மாதிரி தாண்டா இருக்கு, அதே மாதிரி இருக்குடா. அப்போ இவனை கொலை பண்ண வந்தாண்டா எங்கள் அம்மாவை கொலை பண்ணியிருக்கணும். டேய் இவன்தாண்டா கன்ஃபார்ம்டா இவன்தாண்டா. நீங்கள் இருக்காது, கிளம்பு போ, நீங்கள் இருக்காது. டேய் நான் இங்கே இருந்து என்னடா பண்ண முடியும்? போலீஸுக்கு ஃபோன் பண்ணாது பிரயோஜனமாக இருக்கும். போலீஸில் வேணாம், நம்மளுக்கு தேவை எவிடன்ஸ் மட்டும் தான், நம்மளே டீல் பண்ணிக்கலாம். சொல்கிறது கேளு, கிளம்பு போ. கிளம்புடா, யாராவது வந்துருவாங்கடா, கிளம்புடா. போடா, ஏதோ பண்ணுற. அந்த நேரத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி முழிச்சிட்டு இருந்த அப்போ தான் என் கண்ணுக்கு ஒரு எவிடன்ஸ் மாட்டுச்சு. அந்த எவிடன்ஸை வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒருத்தவங்க மேலே சந்தேகம் வர ஆரம்பிச்சுது. உடனே அவங்கள பின்தொடர்ந்து போனேன்.
அப்போதான் எங்கள் அம்மா எப்படி கொலை செய்யப்பட்டிருப்பாங்கன்ற ஒரு கற்பனை என் மனசுக்குள்ளே தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது இந்த கொலைகள் எல்லாம் பண்ணுறது எங்கள் அப்பா அர்ஜுனன் தான். நான் பார்த்த சம்பவம் உண்மைனா எங்கள் அம்மாவும் இதே மெத்தடில் தான் கொலை செய்யப்பட்டிருப்பாங்க. இந்த கொலையை செய்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எங்கள் அம்மா கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு. அதை எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. இந்த விஷயம் குணாக்கு தெரியாமல் நான் பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் அர்ஜுனனை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தேன். அப்படி விசாரிக்க ஆரம்பிக்கும் போது தான் தெரிய வந்து அர்ஜுனனை பற்றி முழு விவரமும் தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கார். யார் அது? களஞ்சியம். மாதிரிலாம் போட்டு எடுக்க முடியாதுண்ணே. உங்க தாத்தா வந்தாலும் சரி, அப்பா வந்தாலும் சரி, புள்ள வந்தாலும் சரி, களஞ்சியம் மயிரை கூட பிடுங்க முடியாது. என்ன போட்ட விசாரணை பண்ணி பார்த்ததில் அப்பா தங்கியிருந்தேன்னு சொன்ன அனாதாசிரமம் மூடி 10 வருஷம் ஆகுது. அங்கே இருந்த வாட்ச்மேன் தான் களஞ்சியம்மை போய் பார்க்க சொன்னாங்க. சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். யார் பண்ணி? உனக்கு என்ன வேணும்? சார், உங்களுக்கு அர்ஜுனனை பற்றி தெரியுமா? அர்ஜுனனா? அவனை பற்றி நீ ஏன் கேட்குற? நீ யார? நீ எங்கேருந்து வர? சார், கோவப்படாதீங்க சார், நான் அவரோட புள்ள தான். அடே, அர்ஜுனன் மௌனா நீ? 10-12 தம்பிக்கு ஒரு சேரை போடு. நம்ம பட்டதான் தம்பி, சும்மா உட்காருங்க. எங்கள் அப்பாவை பற்றி நான் பல இடத்துல விசாரித்தேன். அப்படி விசாரிச்சுமே எங்கள் அப்பா யாருன்னு எனக்கு தெரியல. அப்படி நான் விசாரித்ததில் உங்கள் ஒருத்தவங்களுக்கு மட்டும் தான் எங்கள் அப்பாவை பற்றி தெரிஞ்சிருக்கின்ற விஷயம் எனக்கு தெரிய வந்து. சொல்லுங்கள், யார் எங்கள் அப்பா? ஏன் இப்படி எல்லாரும் போட்டு கொலை பண்ணுறாரு? ஏன் இப்படி குடிக்கிறாரு? ஏன் இப்படி சைக்கோ மாதிரி நடந்துக்கிறாரு? ஏன் இப்படி லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு? சொல்லுங்கள் சார், யார் சார் எங்கள் அப்பா? யார்? அப்போதான் அவர் அர்ஜுனனை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். அர்ஜுனன் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகம்னு சொல்லக்கூடிய ஒரு ஏழை வீட்டு பையன். இவர் தான் அவங்க அப்பா கருணாகரன். தினமும் கூலி வேலை செஞ்சு தன் குடும்பத்துக்கு சோறு போட்டு வந்துக்கிட்டு இருந்தார். அர்ஜுனன் அம்மா சின்ன வயசுலேயே தன் குடும்ப பாரம் தாங்க முடியாமல் எங்கேயோ கண்காண இடத்துக்கு போயிட்டாங்க. அவங்க அக்கா தமிழ்ச்செல்வி படிக்காமல் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, ஹோட்டலில் சாப்பிடாங்க, சாப்பிடுங்கம்மா. அப்பா, ஏன்பா இதெல்லாம் வாங்கிட்டு வரீங்க? நம்ம குடும்பத்தை நடத்தவே காசு இல்லை. ஏன்பா இதெல்லாம் வாங்கி வெட்டி செலவு பண்ணுறீங்க? இவ்வளோ மட்டும்தாம்மா, சாப்பிடுமா. நம்மளாம் கூட சாப்பிடக்கூடாமா? ஏமா, சாப்பிடுமா. தம்பி,
நீ நல்லா படிக்கணும், உனக்காக தான் அக்கா படிக்க வைக்கல, நீ நல்லா படிக்கணும். உலகம் மோசமானது, என்னன்னா நெத்திக்குவாங்க, என்ன தூக்கி கிடச்சிருவாங்க. அதே நான் மூஞ்சா பார்த்து சுருக்கிக்கிறானுங்க. மாறுனா நீ படிச்சாதான் முடியும், படிச்சாதான் இந்த பையன் நம்மள மதிப்பாடுவோம். பா எனக்கும் மேலே மேலே படிக்கணும் தான்ப்பா ஆசை. நம்மக்கிட்ட காசு ஏதுப்பா? ஐயா அப்பா நல்லா படிக்கணும்பா, என் தலையை அனுமானம் ஜவுல படிக்க வைக்கிறேன். நல்லா படிக்கணும், அன்னைக்கு என்ன பண்ணா சாப்பிடுப்பா சாப்பிடுப்பா சாப்பிடுப்பா. நான் போய் பண்ணையாரை பார்த்து வரப்பா. ஐயா இருக்காங்களா? பண்ணையாரு தோப்புக்கு போயிருக்காங்க. குடும்ப வறுமையில் இருந்த கருணாகரன் அர்ஜுனன் படிப்பு செலவுக்காக பண்ணையார்கிட்ட பண உதவி கேட்டு போனார். ஐயா வணக்கங்க. வணக்கம் வணக்கம். இங்கேயா வந்து? ஐயா இப்போ புள்ள படிக்க ஆசைப்படுதுங்க, அதே பணம் வச்சுங்க ஐயா. என் புள்ள பெரிய படிப்பு படிக்க ஆசைப்படுதுங்க. ஏன் அவன் பிள்ளைய படிக்க வைக்கணும்? பண்ணைக்கு வேலைக்கு வர சொல்லு, ஆளும் எல்லாம் சம்பளம் கொடுத்துருவோம், ஆளும் நல்லா வேலை பார்க்கலாம். என்ன பிரச்சனை? குடும்பம் நல்லா இருக்கணுமா இல்லையா? ஐயா என் பிள்ளை பெரிய படிப்பு படிக்க ஆசை இருக்குதுயா, அது பணம் ஒது பண்ணிக்க ஐயா. ஒது பண்ணிக்க ஐயா, ஒது பண்ணிக்க ஐயா. ஏழை பிச்சைக்கார நாயே, என் காலை பிடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் எங்கேந்திர வந்தது? உனக்கு என் வீட்டில் பண்ண வேலை செஞ்சு கஞ்சி குடிக்கிற பையன் நீனு, என் காலை பிடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் எங்கேந்திர வந்தது? ஐயா ஒதுங்க ஐயா, நான் தெரிய செஞ்சேன் ஐயா. ஐயா ஏய், நீங்களாம் வேலை செய்யத்தான் உங்களை கடவுள் எங்களை படைச்சிருக்கான். உங்களுக்குலாம் என்னையா படிப்பு வந்துச்சு? முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணியா? பணம் இல்லை ஒன்றும் இல்லை, போயா முதல்ல இந்த இடத்த விட்டு. ஐயா நீ எது சொன்னாலும் செய்யுங்க ஐயா, நீ எது சொன்னாலும் செய்யுங்க ஐயா, நீ எது சொன்னாலும் செய்யுங்க ஐயா. ஐயா என்ன சொன்னாலும் செய்வியா? எது சொன்னாலும் செய்யுங்க ஐயா, எது சொன்னாலும் செய்யுங்க ஐயா, செய்யுங்க ஐயா. அப்போதான் அந்த பண்ணையாருக்குள்ள இருக்கிற மிருகத்தனம் வெளில வந்தது. யோ, உன் பொண்ணை வந்து என் கூட ஒரு நாள் படுக்க சொல்லியா? உனக்கு நான் பணம் தரேன், எவ்வளோ வேணாலும். அதை விட்டுவிட்டு உதவி பண்ணால் எப்படியா உதவி பண்ண முடியும்? ஆ, உனக்கு நீலாம் ஒரு பிச்சைக்கார பையா, உனக்குலாம் என்னையா உதவி பண்ண முடியும்? அது சொல்லாதீங்க ஐயா, அது சொல்லாதீங்க ஐயா. பார்க்க செம கட்டையாக தான் இருக்கிறா, பதம் பார்த்துட வேண்டியது தான். நீ என்னையா சொல்கிற? நீ சொன்னா சரி, அப்புறம் என்ன? உனக்கு பணம் எவ்வளோ வேணாலும் பணம் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். சொல்லு, கொஞ்சம் சொல்லு, உன் மகக்கிட்ட எடுத்து சொல்லு. எவ்வளவோ பொறுமையாக இருந்த கருணாகரன் ஒரு கட்டத்துக்கு மேலே தன் பொறுமையை இழந்துட்டார். ஏய், ஏமலியா கைய வைக்கிற பிச்சைக்கார பயல, கீழ் ஜாதி கழுத, ஏமலிய கைய வைக்கிற நீ, ஒழிஞ்சிட நாய. ஏய் வாங்கடா, உன்னை கொலை பண்ணி போடுங்கடா. இவன் மவளை தப்பா பேசுறதாடா இந்த ஆளுக்கு கோவம் வருது. இவன் மவளை என்ன பண்ற மாதிரி கண்ணு முன்னாடியே. வாங்கடா வாங்கடா. ஐயோ எந்த ஒரு அப்பனுக்குமே தான் கண்ணு முன்னாடி தான் பொண்ணு சீரழிக்கிறது ஒரு கொடுமையான விஷயம். அந்த கொடுமை கருணாகரன் வாழ்க்கையில் நடந்தது. ஒரு கொள்ளநரி கூட்டத்துக்கு நடுவில் மாட்டிக்கிட்ட 2 பலியாடா இருந்தாங்க. இந்த கொடுமையெல்லாம் கேள்விப்பட்ட அர்ஜுன துடிச்சு ஓடி வந்தான். ஐயோ பாப்பா பாப்பா யாரா அப்படி பண்ணா? 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 தம்பி இங்க வாப்பா. உங்க அப்பாவும் அக்காவும் பண்ணையார்கிட்ட வந்தாங்கப்பா, உதவி கேட்க வந்தப்பா. பண்ணையாரும் வந்து உங்க அக்காவை கண்ணா சின்ன கொண்டுட்டாங்கப்பா. ஓடிடு சாமி, எங்க குளிச்சுங்கப்பா, ஓடிடுப்பா.
அப்பா அப்பா ஐயோ 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 அப்பா அப்பா ஐயோ அப்பா அப்பா ஐயோ அப்பா அப்பா அப்பாங்க வந்த வந்தப்பா பை பை எனக்கு கொண்டுட்டாப்பா ஐயோ 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 அப்பா ஐயோ. அந்த கத்தியை கையில தூக்கிக்கிட்டு கொலவெறியோட பண்ணையாரை நோக்கி ஓடினா அர்ஜுனன். சும்மா விட மாட்டாங்க. ஏய் யாரா நீ? மேல வாடா. ஏன் இப்படி பண்ண? என்னடா குரல வசதி பேசுற? நான் தான்டா செஞ்சேன். உன்னால என்னடா பண்ண முடியும்? போடி பயல. எங்க படிக்க ஆசைப்படையா? ஏன் நாளை படிக்க கூடாயா? நாளை படிச்சா தப்பாயா? தப்பாயா? இவங்க வந்து வருஷமே தெரியலையா? நாங்களா கால போட்டு செருப்பா? அதான் என்னடா பண்ண சொல்ற? அதுக்கு தான் உங்க அக்கா கூட படுக்க சொன்னேன். அது ஒப்ப கேட்காம தான் ஒப்பம் போய் சேர்ந்தான். நீ அதே போய் சேரன்னு ஆசைப்படுறியா? என்ன பண்ண முடியும்? ஏய் என்னடா பண்ற? ஏய் ஏய் என்னடா செய்ற? ஏய் என்னடா செய்ற? ஏய் ரத்தத்தையே ருசிக்காத அர்ஜுனன் அன்னைக்கு ரத்தத்தை ருசிச்சான். தான் குடும்பத்தை சீரழிச்ச தண்டையார வெறித்தனமா கொலை பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு ஓடுனா அர்ஜுனன். ஊரை விட்டு ஓடி வந்த அர்ஜுனனுக்கு சாப்பிட வழி இல்லாம பசியில துடிச்சான். ஊர் மக்கள் யாருமே என்ன ஏதுன்னு கூட கண்டுக்கல. அந்த டைம்ல அவன் வெயில் மழைன்னு பார்க்காம கண்ட இடத்துல படுத்து கிடந்தான். சாப்பிடவும் வழி இல்லை. ஒரு வேளையா அந்த ஊர் பக்கம் வந்த நான் என்னுடைய நண்பன் அர்ஜுனனை அங்கே பார்த்தேன். என் மனசு ரொம்ப தவிச்சுது. இதுமாரி ஒரு நிலைமையில அர்ஜுனனை பார்ப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தட்டி எழுப்பி அவனுடைய நிலைமையை பார்த்தேன். ரொம்ப மோசமாக இருந்தது. எவ்வளோ ஆறுதல் சொன்னேன். அவன் அதை கேட்குற மாதிரி நிலைமையில இல்லை. என்னோட வீட்டுக்கு பொறுமையாக அவனை நடத்தி கூட்டிகிட்டு வந்தேன். அவனுடைய பசி ரொம்ப கொடுமையாக இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுது. என் வீட்டில் இருந்த சாப்பாடு கொஞ்சத்தை எடுத்து அவன்கிட்ட கொடுத்தேன். அப்போ அவன் முகத்தில் வந்த பூரிப்பை பார்க்கும்போது அவன் பசி எவ்வளோ கொடுமையான ஒரு விஷயத்தை அவன் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்காங்கிறத உணர்த்துச்சு. பசியில் அள்ளி சாப்பிட்டான். அப்போ எங்கள் வீட்டு பக்கமாக வந்த எங்கள் ஊர் அண்ணன் அர்ஜுனன் என் வீட்டில் இருக்கிறத பார்த்தாரு. யார் அவன்? பார்க்க நம்மால் மாதிரியே தெரியல, பிச்சைக்கார மாதிரி இருக்கான். சோறு போட்டுட்டு இருக்கீங்க, சோத்தை போட்டு தொத்தி விடுடா இந்த நாயை. இந்த நாயெல்லாம் இங்கே உட்கார வைக்காதீங்க. அர்ஜுனன் குடிக்கிறதுக்காக தண்ணி எடுத்துட்டு வர போன நான் திரும்பி வந்து பார்த்தா எங்கள் ஊர் அண்ணன் ரத்த வெள்ளத்தில் செத்து கிடந்தாரு. ஒரு மிருகத்தனமான முறையில் அவரை கொலை பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிட்டான் அர்ஜுனன். என் நண்பன் அர்ஜுனன் இப்படி பண்ணுவானோ நான் எதிர்பார்க்கல. வெறித்தனமான அர்ஜுனனை தண்டிக்கவும் எனக்கு மனசு வரல. அதுக்கப்புறம் தான் உங்கள் அம்மாவை காதலித்து கல்யாணம் பண்ணான். என்னதான் அவன் கல்யாணம் பண்ணாலும் அவன் வாழ்க்கையில் அந்த ஒரு விஷயம் சந்தோஷமாக இருக்கவே இல்லை. கஷ்டப்பட்டான், வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டான். அதுக்கப்புறம் மணலில் பாதித்த மாரி நிறைய கொலைகள் பண்ண ஆரம்பித்தான். ஏகப்பட்டது, தெரிஞ்சு தெரியாமல் ஏகப்பட்டது. ஏய் என்கிட்ட வச்சுக்காதடா, வேணாண்டா, நான் யாரும் தெரியுமல்ல. ஏய் வச்சுக்காதடா, நான் யாருடா? என்னை எல்லோரும் கொலைக்காரன்னு சொல்லுறானுங்க. ஏன் அந்த கொலையை பண்ணுன? பிறப்பாலே ஒருத்தன் உயர்ந்தவனா, பிறப்பாலே ஒருத்தன் தாழ்ந்தவனா. ஆனால் அயோக்கியனை தாழ்ந்தவனா பார்க்கறதில்ல, பெண்களை கற்பழித்து கொள்றவனை தாழ்ந்தவனா பார்க்கறதில்ல, பொறுக்கிகளை தாழ்ந்தவனா பார்க்கறதில்ல, முல்லை மாறி முடிச்சவளையும் தாழ்ந்தவனா பார்க்கறதில்ல. ஆனா அந்த நாட்டுல எந்த ஒரு பாவமும் அறியாத அடிதட்டு மக்களை தாழ்ந்தவனா பார்க்கறான். இது எந்த விதத்தால நியாயம்? அந்த மக்கள் படிச்சாலும் முக்கியம் இல்ல,
சாதிச்சாலும் முக்கியம் இல்ல, நல்ல பதவியில இருந்தாலும் முக்கியம் இல்ல, 4 பேருக்கு நல்லது செஞ்சாலும் முக்கியம் இல்ல. ஆனா அவங்க அடையாளம் உங்களை வேறுபடுத்துது, அவங்க நிறம் உங்களை வேறுபடுத்துது, அவங்க வாழ்வியல் உங்களை வேறுபடுத்துது, அவங்க மொழி உங்களை வேறுபடுத்துதுல்ல. இந்த நாட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? சாதி என்ற பேர்ல மக்களை தாழ்த்திக்கிட்டு அவனுக்கு ஒரு ஜாதி தலைவர் போட்டிக்கிட்டு நான் பெரியவன், நான் வசந்தவன், என்னத்தான் மக்களுக்கு அரசாங்க சலுகை கொடுத்தாலும் எங்க நம்ம அவங்கள வாழ விடுறோம்? நான் போய் முதலாளிகள் மாதிரி அவங்க நின்னா குத்தம், நடந்தா குத்தம், சரிசமமா உக்காந்தா குத்தம், உங்க முன்னாடி பேசுனா குத்தம், தலப்பா கட்டுனா குத்தம், வேட்டி கட்டுனா குத்தம், செருப்பு போட்டாலும் குத்தம்ல. டேய், நீங்க தான் உங்க ஜாதியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறீங்க, அதை ஏன்டா உங்க பிள்ளைங்களுக்கும் திணிக்கிறீங்க? உங்க வம்சம் தழைக்க தழைக்க அவங்க தாழ்த்திக்கிட்டே இருப்பீங்க, ஆனா அவங்க உங்களுக்கு சேவை செய்யணுமா? அன்னைக்கு மட்டும் அம்பேத்கர் ஒரு தேச தலைவர் இல்லைன்னா இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட சமூகமே உயிரோடு இருக்கும் என்ற சந்தேகம் தான். எல்லோரும் சொல்லலாம் ஜாதி பிரச்சனை எல்லாம் ஒன்றும் நடக்கலன்னு, என்ன மாரி அவங்க தான் ஜாதி பிரச்சனை உதாரணம் சொல்றான். ஆனா இன்னமும் இந்த ஜாதி வேறுபாடுல தான் நடந்துகிட்டு இருக்கு. அது வெளியே வராம பணம் கொடுத்து மறைக்கிறாங்க. அதையும் மீறி வெளியே வந்ததுதான் வேங்கவயல் சம்பவம். அதை விட கொடுமையானது மணிப்பூர் சம்பவம். பல பழங்குடியினர் கொடூரமாக கற்பழிச்சு தலையை வெட்டி கையை வெட்டி மூஞ்சில அம்மிக்கல்ல போட்டு மூஞ்சி நசுக்கி. நான் குறிப்பிட்ட ஜாதிக்கு ஆதரவு அளிக்கிற ஆள் இல்ல, ஜாதியை ஒழிக்கிற ஆளு. என் லட்சியம் சாதி இல்லாத நாடை உருவாக்கணும், அவ்வளவுதான். அதுக்காக 1 10 100 1000 லட்சமோ கோடியோ குறுக்கால யாரு வந்தாலும் சரி, எவன் வந்தாலும் சரி வெட்டி சாத்திக்கிட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா நான் அர்ஜுனன், அந்த அர்ஜுனுக்கு வில்லு, இந்த அர்ஜுனுக்கு வாளு. ஆனா 2 பேர் போராட்டமும் ஒண்ணுதான், தீமையை அழிக்கிறது. அந்த கொலைகளை மறைக்கிறதுக்காகவே குடிக்க ஆரம்பித்தான். அது வழி மனுஷன் குடித்ததே இல்லை, அன்றைக்கி தான் குடிக்க ஆரம்பித்தான். நாங்கள் எவ்வளோ சொன்னோம், கேட்கவே இல்லை. அவ்வளோ குடித்தான். அவன் கொலை பண்ணிகிட்டு இருக்காங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் கட்டின பொண்டாட்டியை கொலை பண்ணிட்டு சைக்கோவாக மாறுவாங்கிற அளவுக்கு நான் அவனை எதிர்பார்க்கவே இல்லை. ஹலோ டேய், நான் இங்கே பீச்சுக்கு வந்தேன், பசங்க கூட கொடையம்பாளையத்துக்கு வந்தேன். கொடையம்பாளையம்? ஆமாம், இங்கே உங்கள் அப்பாவை பார்த்தேன். அப்படியா? ஒரு மாதிரி தெளிவாக தானே இருக்காரு. நீ சொல்கிற மாதிரி ஒன்றும் குழப்பத்தில் இருக்கிற மாதிரியும் இல்லை, குடித்த மாதிரியும் இல்லை. என்னடா சொல்கிறான்? அந்த என்னடா பண்ணுறாரு? அதான் எனக்கும் ஒரே குழப்பமாக இருக்குது. நீ உடனே வரியா இங்கே? வர வை வண்ட வை வர. எப்பா எப்படா பிடிச்சவர? எப்பா எப்பா ஏன் அப்படி அநியாயமாக நான் கொலை பண்ணிகிட்ருக்கேன்? நான் உன் வழிக்கே வரேன். உன் குடும்பத்தை அழிச்சிட்டாங்க தானே எத்தனை பேரை கொலை பண்ணிகிட்ருக்க. அவங்களும் நினச்சிருக்கலாமே, அவங்களும் நினச்சி கத்தி தூங்கிருக்கலாமே. ஆனால் அதை யாருமே பண்ணலையா? சின்ன வயசுலேருந்தே நீனா எனக்கு ரொம்ப உசுறு. உன் தோலே பிடிச்சிக்கிட்டு தானே வளர்ந்துக்கிட்டு இருந்தேன். உனக்கு எப்படிப்பா அப்படிலாம் பண்ணணும்னு மனசில் தோணுச்சு? இந்த அந்த கொலையெல்லாம் பண்ணுறேன்னு தெரிஞ்சோடனே என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. எங்கள் அம்மாவையும் கொண்டுட்டேன், பல அம்மாவோட தாலியும் அறுத்துட்டேன். இன்னும் கோவம் தெரியலையா? வாப்பா, போலீஸ் ஸ்டேஷன் போயிடலாம்ப்பா. உன் நிலமை எனக்கு புரியுதுப்பா. வாப்பா போயிடலாம். வாப்பா, குணா ஒரு கூட்டு வாடா. எனக்கு முன்னாடியே அர்ஜுனனை பற்றி எல்லா விவரமும் தெரிஞ்சுக்கிட்ட குணா அவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தான். ஏய்,
தாத்தா என்னடா இங்க வந்து சினிமா டைலாக்லாம் பேசி நிக்கிற? ஒரு விஷயம் நடக்கணும்னா என்ன வேணாலும் செய்வேன். நடுவால அந்த சாமியே குறுக்க வந்தாலும் விட மாட்டேன்டா. வாடா. உன் ஆட்டத்தை நீ காட்டிட்ட, என் ஆட்டத்தை நான் காட்டவனா? நிறுத்திட. உனக்கு ஒரு தங்கச்சி வந்திருக்காங்க, ஞாபகம் இருக்கேடா? தங்கச்சியா? தங்கச்சிக்கு என்னாச்சு? சொல்லு சொல்லு, தங்கச்சிக்கு என்னாச்சு? என்னாச்சு? இருங்க பாய். அந்த இடத்துல தான் களஞ்சியமோட நண்பர் மதிவாணன் வந்தார். என் தங்கச்சியை காப்பாத்தினார். வேணாண்டா ரஞ்சித், நான் சொல்கிறத கேளு. உங்கள் அப்பாவை நீ தப்பாக புரிஞ்சிருக்க. உங்கள் அப்பா பண்ணுறதான் கரெக்டு. நான் சொல்கிறத கேடுறா. சி வாய மூடுறான். அந்த ஆள் தான் அப்படி பண்ணாருன்னா அவரு கூட சேர்ந்து நீ அப்படி பண்ணுவ நினைச்சு கூட பார்க்கலாம். கொல்ல எனக்கு மனசு வரலடா, மனசு வரல. போயிடுச்சு போ. இவ்வளோ நாள் நீ பண்ண கொலை இந்த கடலோடையே போய் சேரட்டும். உன்னை இன்னைக்கு நான் தலை முடுகிறேன். எனக்கு இனி அப்பான்னு யாருமே கிடையாது. இனிமே ரஞ்சித் ஒரு ஆளு தான். நீ போப்பா, நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. அவன் செஞ்ச தப்புக்கு அவன் தான் சார் தண்டனை அனுபவிக்கணும். சார் சார் வேண்டாம் சார். எதிரியை கூட மன்னிச்சிடலாம்டா சார். வேண்டாம் சார். துரோகியை மட்டும் மன்னிக்கவே கூடாது. வேணாம் சார், வேண்டாம் சார். உங்க தாத்தா வந்தாலும் சரி, அப்பா வந்தாலும் சரி, புள்ள வந்தாலும் சரி,
கலைஞ்ச மயிரை கூட பிடுங்க முடியாதுடா. நீ சொல்கிறதெல்லாம் சரிதான்டா தம்பி. அதுக்காக மனுஷங்களை கொலை பண்ணுறது தான் வழியா? நீ பண்ணதும் உங்கள் அப்பா பண்ணதும் சரின்னு சொல்ல வரியா? யார் சார் சொன்னா சரின்னு? பல உயிரை கொன்ன கொலகார சார் என் அப்பன். அவனை உயிரோடு விட்டான்னு பல பேரை கொல்லுவான்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அவன் உயிரை எடுத்தேன். நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு தண்டனை கிடைச்சிரும். ஆனா ஒன்னே ஒண்ணு சார், அர்ஜுனன் இப்படி ஆனதுக்கான காரணத்தை பத்தி யோசிச்சு பாருங்க. சரிடா தம்பி, இப்போ இருக்கிற மக்கள்லாம் சந்தோஷமாக படித்து ஒத்துமையாக தானடா இருக்காங்க. இப்போ கூடவா நினைக்கிறேன் அந்த ஜாதி கலவரம்லாம் நடக்குதுன்னு? கிழிச்சாங்க. ஒரு நல்ல தேச தலைவரை பிடிக்கும்னு சொன்னாலே ஒரு மாறி பார்க்குற ஊர் சார் இது. நம்ம நாடு முன்னேறுன்னு சொல்றானோ தவிர ஒரு மயிறு முன்னேறல. எங்க பார்த்தாலும் கொலை, கற்பழிப்பு, ஜாதி, போதை என்ன சார் நடக்குது நம்ம நாட்டுல? முன்னேறி போயிட்டு இருக்கோமா இல்ல பின்னேறி போயிட்டு இருக்கோமா? சரிடா தம்பி, இதெல்லாம் நடக்குது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கெல்லாம் ஆதாரம் வேணுமே. இங்கே ஆதாரம் இருந்தால் தான் எதுவாக இருந்தாலுமே செல்லும். ஆதாரம் என்ன சார் பெரிய புடுங்கின ஆதாரம்? புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவேல்ன்ற ஊரில் தாழ்த்தப்பட்டவங்கன்னு சொல்லக்கூடிய ஏழை மக்கள் வசித்து வந்தாங்க. இந்த கொழுப்பு பிடிச்சவனுக்கு என்ன பண்ணானுங்க தெரியுமா? அவங்க குடிக்கிற நீரில் போய் மலத்தை கலந்துட்டாங்க. அதை குடிச்சு சின்ன சின்ன குழந்தைங்க சீக்கிரம் வச்சு. என்ன சார் நடக்குது நம்ம நாட்டில்? என்னென்னவோ நடக்குது சார். ஏன் சார் இப்படிலாம் பண்ணுறாங்க? இது மட்டும் இல்லை சார், வீட்டு பொண்ணுங்களை கற்பழிக்கிறது, அவங்கள எடுப்படி வேலை செய்ய வைக்கிறது, என்னென்னோ. ஏன் ஒரு ஆதாரம் இருக்கிறேன், அவங்களால என்ன பண்ண முடியுது? ஒன்றும் பண்ண முடியாது. என்னதான் அடித்தட்டு மக்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணாலும் அவங்களுக்கான மரியாதை கிடைக்கிறது இல்லை சார். இதை நான் தெரியல கேட்குறேன். அவங்களோட சிறுப்பா அவங்களோட சிறுப்பால் இவ்வளோதான் நெருப்பில் இருக்கு. என்ன சார் நடந்துட்டு இருக்கு நம்ம நாட்டில்? நம்ம நாடு எதை நோக்கி சார் பயணிச்சுக்கிட்டு இருக்கு? சரிடா தம்பி, இப்போ என்னதான் செய்ய முடியும்னு நினைக்கிற? நீ ஒருத்தன் நினச்சா இதெல்லாம் மாற்றிட முடியும்னு நினைக்கிறியா? நான் ஒருத்தன் நினச்சா இது எதுவும் மாறாது சார். இது மாறணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி, இளைஞர்கள், வருங்கால சமுதாயம். எல்லா தப்பையும் பெற்றவங்க தான் சார் பண்ணுறாங்க. சின்ன வயசுலேயே பிள்ளைங்களுக்கு ஜாதினா ஒன்றும் இல்லை, எல்லாரும் சமந்தான்னு சொல்லி வளர்க்கணும். ஆனால் இவங்க நம்மளாம் மேல் ஜாதி, அவங்களாம் கீழ் ஜாதி, அவங்களாம் சாக்கடை, என்னென்ன சொல்லி வளர்க்குறாங்க. மாறணும் சார். இது மாறணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி, இளைஞர்கள் மட்டும்தான். அவங்க நினைச்சா மட்டும்தான் இது முடியும். சரிடா தம்பி, இதோட கதை முடிஞ்சதுன்னு நினைக்கிறியா? என்ன சார் சொல்கிறீங்க? கதை இன்னும் முடியலையா? ஜெராக்ஸ் மட்டும்தான் சார் இங்கே இருக்குது. ஒரிஜினல் வேற எங்கேயோ இருக்குது. வெயிட் அண்ட் வாட்ச். குடும்பம் பாரம் தாக்காம அர்ஜுனன் அம்மா வீட்டை விட்டு போனாங்கன்னு சொன்னால, அவங்களுக்கு மொத்தம் 2 பசங்க இல்லை, 3ஆவதா ஒருத்தன் இருக்கான். யார் சார் அது? ரட்சகன். டேய் விட்றா, டேய் விட்றா. என்ன திருட்டு வந்துட்டான் துப்பாக்கியை தூக்கிட்டு. ஏய் தம்பி, யாரா நீனு? யார் நீ? என் ஊரு மாடு இருக்குல்ல, இந்த மாடு சாணி அல்ற நாயிடா நீ. அரசியல் என்ன கோழி விட்டு நினைச்சிட்டு இருக்கியா? அரசியல் ஜாதி வச்சு பண்றோம். நாங்க நீ என்ன தூக்கிட்டு உட்கார வச்சுட்டா என் ஜாதி இல்லாம போயிடும் நினைச்சிட்டு இருக்கியா? நீ தூக்கணும் மட்டும் என் ஜாதிக்கார தெரிஞ்சது, இந்த ஊரு ரத்த கடாயிடும்டா. இந்த ஊரே ரத்த கடாயிடும். ஒக்கால பாரு, ஒழுங்கு மாதிரி ஓடி போயிடு. உயிர் பிச்சு தரான் இல்ல, இங்க உனக்கு எரிச்சிருவான். தம்பி, உனக்கு விஷயம் ஒன்று சொல்லட்டுமா? உங்க அண்ணன் ஒருத்தனை கொன்ன ரத்தன பண்ணையாரு, அவரோட புள்ளடா நானு. அவர் ரத்தம் நான்டாட்டா. டேய், உங்க அண்ணன் நான் போட்டலாம் இருந்தேன். அதுக்கு முன்னாடி அவன் புள்ளைய போட்டா உண்மையா? என்னடா இது? ஒழுங்கு முருகன் கட்டோட காலி பின்னாடி ஜாதிக்காரன் வந்தாலும் எரிச்சிடணும் உன்ன. டேய், என்னடா பண்ண போற? உன்னோட இந்த சந்தோஷம் வாழ முடியாதடா.
ஜாதிக்காரன் விட மாட்டானடா. சாமியே சரணம் ஐயப்பா. களஞ்சியம் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க இன்னொருத்தவங்க இருக்காங்கன்னு. ஆனால் அவங்க யாருன்னு எனக்கு தெரியல. கூடிய சீக்கிரம் கண்டுபிடிப்பேன்.